கூட்டணி சேர சொல்லி சீமானுக்கு 2000 கோடி கொடுத்தாங்களாமே, அது உண்மையா? ஒரு நாள் நானும் சீமான் அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்னடா சொல்ற? அப்ப வந்து போன் வந்துச்சு. யாரா போன் பார்த்தா மோடிஜின்னு ட்ரூ காலர்ல வந்துச்சு. அப்படியா சொல்ற? ஆமா அங்கிள். சீமான் அட்டன் பண்ணாரு. மோடியோட பிஏ பேசினாரு, தமிழ்லயும் பேசினாரு. சீமான் அண்ணன் உங்களை உடனடியா மோடிஜியும் அமித்ஷாவும் பார்க்கணும்னு சொல்றாங்க, உடனடியா டெல்லி வர முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சீமான் அண்ணன் கண்டிஷன் போட்டாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இல்ல சும்மாதே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தா வந்து தீர்த்து போகணும், கையோட வர போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. நானும் சீமான் போனோம்னா பெரிய மாளிகை, அங்க வந்து மோடி அமித்ஷா இருக்காங்க. கண்டெய்னரா இருக்கு, அது மேல ஒரு தார்பாயை போட்டு வச்சிருந்தாங்க. எப்படா இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு 100 கண்டெய்னர் இருக்கும், தார்பாயை போட்டு வச்சிருந்தாங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. அப்ப நானும் சீமான் உள்ள வரோம். போன உடனே எங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. நாங்க எல்லாம் சீமான் சொல்லிட்டேன், நாங்க ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டோம், இளநீர் இருந்தா குடிப்போம் அப்படின்னு. உடனே இளநியை வந்து கொண்டு வர சொன்னாங்க. இளநியை குடிச்சோம், 2 பேரும் இளநியை குடிச்சிட்டோம். உண்மை சொல்றான். மோடி வந்து அமித்ஷா பாக்குறாரு, அமித்ஷா மோடியை பாக்குறாரு. அடுத்து 2 பேரும் சேர்ந்து அந்த பிஏவை பாக்குறாங்க. சத்திய சோதனை. அந்த பிஏ உடனே வந்து அங்க இன்னொருத்தவங்களை வந்து ரிமூவ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ரிமூவ் பண்ணா அந்த கண்டெய்னர் மாதிரி இருந்த தார்பாயை பூரா எடுக்கணும், எல்லாம் பணம் கட்டுங்க, ஃபுல்லா பணமா இருக்கு. நீங்க நல்லா பேசுறீங்களா தம்பி, கை கொடுங்க. அப்படியே வந்து கூட்டணி மட்டும் வச்சா போதும், ஒரு 2000 கோடி 3000 கோடி இருக்கு, அது உனக்கு தான், நீ வச்சுக்க அப்படின்னு சீமான் சொன்னோடனே சீமான் அண்ணனுக்கு ஆசை வந்துருச்சு. சொல்லுங்க. ஆகா சொல்றது நீ வத்த கத்தி சல்லி பைசா சேர மாட்டுது. திறன்நிதி வாங்கி வீட்டு வாடகையும் அமெரிக்கன் ஸ்கூல்ல மானுக்கு பீஸ் கட்டுறதுக்கே நாக்கு தள்ளுது. இப்ப சாம 2000 கோடியை வாங்கிட்டு அமிக்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவான், கனடா பக்கம் கூட குடி போயிடுவான் அப்படின்னு சீமானனை வந்து என்கிட்ட சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? 2000 கோடி இன்னும் சீமானனை வந்து கையெழுத்து போட போயிட்டாரு கூட்டணிக்கு. நான் சைட்ல வந்து சுத்தி பார்ப்பேன், அந்த பணக்கட்டுக்கிட்ட பணத்தை போய் பார்ப்போமேன்னு எடுத்து பார்த்தா சோட்டா பீம் பணம். எல்லாமே ஷூட்டிங்காக வச்சிருக்காங்க, ஏமாத்துறதுக்கு. அப்படி சீமான் கையெழுத்த போட்டாரு. கையெழுத்த போட்டு கூட்டணிக்கு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே மோடி வந்து சிரிக்கிறாப்ல, அமித்ஷா சிரிக்கிறாப்ல. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து இது எடுக்கிற தாடியை வந்து எடுக்கிறாங்க, சக்கின் தாடி எடுக்கிறாங்க. டூப் நடிகர் அவங்க ஊரா டூப் நடிகர் கலாய்ச்சிருக்காங்க. எங்களை கூப்பிட்டு வச்சு டெல்லியில வச்சு கலாய்ச்சி விட்டுருக்காங்க. பணம் பூரா சோட்டா பீம் பணம். அப்படியே சீமானன் பார்க்கணுமே அழுட்டாப்ல. சீமானனே என்னடா இப்படி தம்பி, இப்படி நம்மள ஒரு தமிழ் பிள்ளைய அண்ணனா ஏமாத்திட்டாங்களடா. என்னையா சொல்ற? உண்மைதான் சொல்றேன். என்ன வெளியே சொல்லானே, இது வெளியே தெரிஞ்சா நம்மளை களி ஊத்திடுவாங்க. அதனால நம்ம எப்படி சொல்றோம்னா 2000 கோடி நம்ம கொடுத்தாங்க, நம்ம தன்மானத்தோட தனியா தாண்டா நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடுவோம்னே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா சொல்லிட்டேன். அதத்தே ஜீமானே இப்ப சொல்றாரு, தனியாத்தே 2000 கோடி கொடுத்தாங்க வேணான்ட்டோமே அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு தமிழை போற்றி.